பெரிய வெயிட்டான கடாயை எடுத்துக்கோங்க. அப்பதான் பால் நமக்கு அடி பிடிக்காது. இதுல 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஃபுல் கிரீம் மில்க் தான் கண்டிப்பான முறையில வந்து நம்ம சேர்க்கணும். நீங்க நார்மல் மில்க் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மத்தபடி ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. பசும்பால் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிரலாம். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பொங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பொங்குனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இது வந்து அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். அப்பப்போ நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பொங்கிருமோ என்னமோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வந்து அது மேலே இது மாதிரி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது பொங்குனாலும் சிந்தாது. அந்த கரண்டியில் பட்டு பட்டு அது உள்ளே தான் பாயில் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த ட்ரிக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கரண்டியால இந்த சைடுல இது மாதிரி இந்த ஓரங்கள வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் நமக்கு பால் வந்து திக்கா கிடைக்கும். நம்ம எடுத்து விடாம சும்மா கிண்டிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அந்த திக்னஸ் எல்லாமே இந்த சைடுல வந்து ஒட்டிக்கிடும். பால் வந்து ஒரு ஓரமா கொதிச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். இந்த பால் பவுடர் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காய்க்காத பால் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவும் சேராத மாதிரி. இது வந்து கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணணும். நீங்க வந்து பால் பவுடர் ஆட் பண்ணலன்னு வைங்களேன், உங்க குல்ஃபி வந்து கண்டிப்பா கிரீமினஸ்ஸாவே இருக்காது. நீள நீளமா அந்த ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு ஓரமா வச்சுருங்க. நம்ம இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அது பார்க்கலாம். 3 ஸ்டெப்புக்கு போலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 10, 15 முந்திரி, 10, 15 பாதாம், ஒரு 10 போல பிஸ்தா, ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய். இத வந்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் விட்டுருங்க. ஒரு பல்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும். இத கொஞ்சம் எடுத்து சைடுல வச்சுருங்க. மறுபடியும் நல்லா பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு இத தனியா வச்சுருங்க. 4த் ஸ்டெப்புக்கு போலாம். சுகர வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போறோம். 1/4 கப் அளவுக்கு சீனி, ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 4, 5 நிமிஷத்துலயே சுகர் வந்து நல்லா கேரமல் ஆக ஸ்டார்ட் பண்ணிரும். சுகர வந்து நீங்க அப்படியே கூட ஆட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது, இந்த டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ஸ்டெப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஆட் பண்ண பாருங்க. சுகர் கேரமலைஸ் ஆயிட்டு அவ்வளோதான். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ பால் வந்து நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு போய் பார்க்கலாம். பால் வந்து நல்லாவே வத்திருக்கு. இது கூட கொஞ்சமா சாஃப்ரான் ஆட் பண்ணி இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு வத்திருக்குன்னு. நம்ம எவ்வளோ பால் ஊத்தணும், இப்போ வந்து ஒரு 50% அளவுக்கு வந்து நல்லாவே வத்திருச்சு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சைடுல இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஜாமான்கள வந்து ஒவ்வொண்ணா ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த கரண்டில எடுத்து காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ திரியா இருக்குன்னு. இதெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இது எடுத்து அந்த உள்ளேயே போட்டுருங்க. அப்படி இல்லனா இது ஃபுல்லா நமக்கு வேஸ்ட்டா தான் ஆகும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ராட்ச் பண்ணி உள்ள போட்டுருங்க. நீங்க கரண்டி வச்சு கூட பண்ணலாம். நட்ஸ் பவுடர் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அத வந்து இதுக்குள்ள அப்படியே ஆட் பண்ணிருங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சிம்லயே வச்சுருங்க. ஆட் பண்ணிட்டு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு பால் பவுடர் வந்து அந்த கலந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் பவுடர் ஆட் பண்ண பிறகு இன்னுமே பால் வந்து நல்லா கட்டியாக ஸ்டார்ட் பண்ணும். இந்த வயர் விஸ்க் வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல இத மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பால் நல்லா இப்போ ரொம்பவே கட்டி ஆயிட்டு. நான் அந்த கரண்டியால உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? காமிச்சதுக்கு இப்ப எவ்வளோ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஃபுல்லாவே திரியா ஃபார்ம் ஆயிரும். இப்ப இதுக்கப்புறம் நம்ம சுகர கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கோலாம். அத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு வேளைக்கு உங்களுக்கு கட்டியான மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. அது வந்து நல்லாவே மெல்ட் ஆயிரும். சுகர ஆட் பண்ணிட்டு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 2, 3 நிமிஷம் ஆயிட்டு சைடுல உள்ள பாலெல்லாம் இது மாரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம். இப்போ வந்து நமக்கு ரெஸ்டிங் டைமு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன போட்டு உட்காந்துருங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா கூலாகட்டும். கூலான பிறகு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. நல்லாவே சூப்பரா இருக்கு. இத அப்படியே எடுத்து சாப்பிட்டுறலாம்ல. வீடு ஃபுல்லா ஒரே குல்ஃபி வாசம் தான். பார்க்கவே சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நீங்க அப்படியே கூட நீங்க வந்து மோல்டுல ஊத்தியோ, இல்லைன்னா ஒரு கிண்ணத்துல, ஒரு கப்ல ஊத்தியோ நீங்க ஃப்ரீசர்ல வைக்கலாம். அல்ல இந்த மாரி பிளெண்ட் பண்ணி கூட நம்ம ஊத்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இத வந்து அரைச்சிருங்க. நல்லா ஸ்மூத்தா ஆயிரும். இதுக்கப்புறம் நான் அந்த மட்கா வச்சிருக்கேன். அந்த மட்கால வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிற வேண்டியதான். மட்கா குல்ஃபி வந்து இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. இந்த மட்கால ஊத்தி நம்ம வந்து இந்த குல்ஃபிய சாப்பிடும்போது தான் அதோட ட்ரெடிஷனல் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டீ கப் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மண் கப் அதில கூட நீங்க ஊத்தி வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம்.
ஃப்ரூட்ஸை கிரைண்ட் பண்ணது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் கொஞ்சமாக டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண ரெடி பண்ணிடலாம். இது மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் அப்படி இல்லைனா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. 1 எட்டர்னிட்டி லேட்டருக்கு அப்புறம் நமக்கு மட்கா குல்ஃபி சாப்பிட தயாராகிட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அதோட க்ரீமினஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குல்ஃபி பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.